நீ இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமா கரெக்ட், நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆன்ல போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு VPN கனெக்ட் பண்ண கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு CapCut ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அங்கே ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குமா. இப்போது இந்த வீடியோ கிளிப் இருக்குல்ல, அதை அப்படியே மேலே மூவ் பண்ணி வைங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஜூம் வச்சுக்கோங்க. ஜூம் வச்சுட்டு ஸோ கரெக்டான இடத்துல அலைன் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு 2வது வீடியோ கிளிப் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் இந்த உள்ள சாங்லாம் மியூட் பண்ணி விட்டு தனியாக சாங் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆடியோ கட் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ கிளிப் இருக்குல்ல, அதை சென்டர் அந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ மேலேயும் கீழேயும் பிளாக் கலர் தெரியுது, அதை நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி 3வது வீடியோ கிளிப்பு உங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல கரெக்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. நான் 30 செகண்ட் மட்டும் வச்சுருக்கேன். எண்டிங் இருக்க அதை கூட டெலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2வதும் 3வதும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கணுமா. ஸோ அந்த பார்ட் மேக் பண்ணலாம். ஸோ அது ரொம்பவே ஈஸி தான். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 3வது வீடியோ கிளிப்பை கீழே மூவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மூவ் பண்ணி வைக்கலாம் அதை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பு 2வது 3வது தான் ஃப்ரீஸ் ஆகி நிற்க போகுது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 3வதுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பார்ட் மட்டும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஸோ அதை அப்படியே நம்ம ஓவர்லேவாக மாற்றிக்கோங்க. ஸோ ஓவர்லேவாக மாற்றிட்டு அப்படியே முன்னாடி மூவ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஃப்ரீஸ் ஆணுச்சு பார்த்தீங்களா, இதை வந்து 2வது எண்டு வரைக்குமே, ஸோ 2வது முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தேவை. அதுக்கப்புறம் வீடியோ சாங் வரும். அதனால் நம்ம அது வரைக்கும் தான் தேவை. ஸோ அதனால் 3வது வீடியோ கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம 2வது முடியிற வரையும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2வது வீடியோ கிளிப்பு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓவர்லேவாக மாற்றிக்கோங்க. ஸோ ஓவர்லேவாக மாற்றிட்டு அப்படியே மூவ் பண்ணி வைங்க. ஸோ முன்னாடி மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நமக்கு 2 ஃப்ரீஸ் ஆன கிடச்சிருக்குமா. இப்போ 2வது இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு எண்டிங் வரையுமே ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் வீடியோ கிளிப் வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ரீஸ் ஆன பாட்டு வேணும். அதாவது 2வது 3வது வீடியோ கிளிப்போட ஸ்டார்டிங் ஃப்ரீஸ் வேணும். ஸோ அது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஓவர்லேவாக மாற்றிட்டிங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 2வது வீடியோ கிளிப்பாக இருந்தால் ஃபஸ்ட்டு பார்ட்டோட எண்டிங்கு, 3வது வீடியோ கிளிப்பாக இருந்தால் 2வது பார்ட்டோட எண்டிங்கு. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் ப்ளே ஆகும். ஸோ இப்போ 3வது வீடியோ கிளிப்பு ப்ளே ஆகுது. ஆனால் அதுக்கு மேலே உள்ள 2 பார்ட் இல்லையே அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் எண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி எண்டை வச்சுட்டு ஸோ அதே இடத்துல ஃப்ரீஸ்ன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லேவாக மாற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு நேராகவே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லே ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எண்டோட பார்ட்டை வந்து லாஸ்ட் வரையுமே எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எந்த வீடியோ கிளிப்பும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் அகைன் ரிவர்ஸ் வரீங்க அப்படின்னா, ஸோ அகைன் மேலே வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி 2வதோட எண்டிங் ஸோ நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரீஸ், ஸோ ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லே. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஆன இன்னொரு பார்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் ஒன்று எக்ஸஸாக இருக்கும். ஓகேவா? இப்போது இதையும் பார்த்தீங்க அப்படின்னா 2வது கிளிப்போட எண்டிங்கா, அதை வந்து 3ர்ட் கிளிப்போ எண்டிங் வரையுமே நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வீடியோ கிளிப்புக்கு 2 ஓவர்லே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தான் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள பெரிய ப்ராப்ளம் வந்து மேலேயும் கீழேயும் பிளாக் கலர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீடியோ கிளிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அந்த ஓவர்லே ஆட் பண்ண அந்த ஃப்ரீஸ் ஆன கிளிப்பாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரீசைஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டை வச்சு இந்த மாதிரி அந்த பிளாக் கலர் தெரியாத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூம் வச்சு ஸோ கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. இதே ஸ்டெப்பு தான் அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ஃப்ரீஸ் ஆன கிளிப்புக்கும் அதே தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் தெரியுது. ஆனால் இதில் கிராப் பண்ணால் தெரியாது. ஏன்னா நான் அதுக்கு மேலே தான் நம்ம ஓவர்லே ஆட் பண்ணியிருக்கோம்ல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓவர்லி கிளிப்பை
கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ட்டா இருக்கும். ஓகே, நான் அத கிராப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிராப் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கரெக்ட்டா ஜூம் வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி ஓவர்லே கிளிப் இருக்கனால, அதனால நம்ம கிராப் ஆகாத மாரி தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்புட்னா, ஸோ அந்த பிளாக் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த ஃப்ரீஸ் ஆனத கிளிக் பண்ணிட்டு, ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ரீசைஸ்ல போயிட்டு, அந்த பிளாக் கலர் தெரியாத அளவுக்கு கரெக்ட்டா அந்த மாரி சைஸ் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. இதே ஸ்டெப்பு தான் கீழ உள்ள எல்லாத்துக்குமே 3 வீடியோ கிளிப்புக்கும், ஸோ 6 ஓவர்லே கிளிப்புக்கும் ஆட் பண்ற மாரி இருக்கும். ஓகே, இப்ப நான் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். ஸோ முடிச்சுட்டு இப்ப ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, நான் ப்ளே பண்றேன். இதில ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. அது உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு அப்புட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கரெக்ட்டான கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியல அப்புட்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு இப்ப எந்த விதத்தில ஈஸியா சொல்லிக் குடுக்க முடியும் அப்புட்ன்னு பார்த்து நான் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா இன்னும் புரியிற மாரி சொல்லி தரேன். இதில யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல, நம்ம டெலகிராம் சேனல்ல, வாட்ஸ்அப் சேனல்ல, இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்ல எல்லாத்துலயும் நான் குடுக்குறேன். 3லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பாய் பாய். சீ யூ.